வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? விளையாண்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். சாயங்கால நேரத்தில் தான் நல்லா விளையாடுவீங்க, உற்சாகமாக விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. தம்பி நல்லா பவுலிங் போடுற தம்பி, பேட்டிங் பண்ணுற தம்பி, எல்லாரும் வணக்கம். 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். இந்த கிரவுண்ட் எங்கே பாருங்க, இந்த வயக்காட்டில் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நாளைக்கு உழுதுட்டு நடவு நிட்டா எங்கே போய் விளையாடுவீங்க? இல்லை இல்லை, இதே ஐயா இசைக்கு சுப்பையா உங்க ஊருக்கு வந்திருக்காரா? 15 வருஷமா 30 வருஷமா ஆகக்கூடியவர்கள் அவர்கள் தான். இன்னைக்கு காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி 30 வருஷம் ஆண்டது. இந்த 60 வருஷமா 2 கட்சி தான் ஆண்டு இருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இவங்க 2 பேரும் தான் வந்திருக்காங்க. என்ன சொல்லணும், காங்கிரஸும் திமுக அதிமுக 3 கட்சி தான் ஆண்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க இப்படி காடுகாடா போய் விளையாடுறீங்களா? இதற்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய அன்னதானம் போடக்கூடிய ஐயா இசைக்கு சுப்பையா உங்களுக்காக ஒரு 5 ஏக்கர் வாங்கி, ஒவ்வொரு ஊருக்கு 5 ஏக்கர் வாங்கி பிளே கிரவுண்டா மாத்திருந்தா, விளையாட்டு மைதானம் மாத்திருந்தா உங்களுக்கு எல்லாம் விளையாட இடம் கிடைச்சிருமா இல்லையா? இடம் கிடைச்சிருமா இல்லையா? என்னுடைய கேள்வி நியாயமான பாருங்க. அன்னதானம் போடுறது உங்க வீட்டுல சோறாக்குறீங்க. ஊர்ல ஒரு கோயில் இருக்குன்னா 50 பேர் சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து அன்னதானம் போடலாம். ஆனா விளையாட்டு மைதானம் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து கட்ட முடியுமா? இன்னைக்கு ஒரு செண்டு 1 லட்சம் ரூபாய் நிக்குது. இந்த இடத்துல ஒரு செண்டு 1 லட்சம் ரூபாய் விற்குமியா? ஒரு ஏக்கர் வாங்கினா 1 கோடி, 5 ஏக்கர் வாங்கினா 5 கோடி. 5 கோடி ரூபாய் போட்டு நீங்க நிலம் வாங்க முடியுமா? விளையாட்டு மைதானமா மாத்த முடியுமா? 5 கோடி ரூபாய் போட்டு 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டா அதை குறைஞ்சபட்சம் 2 அடி உயர்த்தணும். இல்லாட்டி தண்ணி வந்து நின்றும், பள்ளமா போயிடும், மதி விழுகும், சேரும் ஜனதிமா மாறிடும். அப்ப 5 ஏக்கர்ல ஒரு விவசாய நிலத்தை விளைபொருட்கள் விளையாட்டு இடங்களை பிளாட் போட்டு விற்கிறாரு. இதே ஐயா இசைக்கு சுப்பையா விளையாடுற நிலத்தை அவர் கட்சிக்காரர் மூலமா பிளாட் போட்டு விற்கிறாரு. என்னைக்காவது ஒரு தடவை இந்த இளைஞர்களுக்கு நல்லது செய்ய நான் என்ன கேட்கிறேன், சின்ன வயசுல அந்த இளைஞர்களா இருக்கீங்க, டெய்லி விளையாடுறீங்க. உங்களுக்கும் எத்தனை பேர் டோனி மாதிரியோ அல்லது கோலி மாதிரியோ நல்ல பிளேயர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? தம்பி உங்களை மாதிரியே விளையாண்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்தியா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நடராஜன் சொல்லி ஒருத்தர், அவர் ஈரோட்டுக்காரா? ஈரோடு நடராஜன் ஒருத்தர் இருக்காரா? அவர் எங்க இருந்து வந்தாரு? வானத்துல வந்தாரு. சச்சின் எங்க இருந்து வந்தாரு? உங்களை மாதிரி ஒரு காட்டுலயோ கரையிலேயோ ஒரு நேரம் விளையாண்டு தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாளர் கிடைச்சிருக்காரு, ஒரு நல்ல விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் கிடைச்சிருக்கான். நல்ல மைதானமும் நல்ல பயிற்சியாளரும் விளையாடுவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு கூட இருக்க நபர்களும் கொஞ்சம் ஊட்டச்சத்து பொருட்களும் வாங்கி கொடுத்ததுனாலதான் உருவானார்கள் சச்சின் போன்ற விளையாட்டு வீரர்கள். சொல்ல வர்றது, உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டியது கடமை இந்த அரசாங்கத்தினுடையது, பள்ளிகளுடையது, கல்லூரிகளுடையது. அப்ப உங்களுடைய திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு, விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தல. உங்களுடைய கல்வியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சரியான தரமான கல்வியை, இலவச கல்வியை கொண்டு வர்ற. பணக்காரன் பூரா பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறான், பணக்காரன் பூரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போயிடுறான், பணக்காரன் பூரா சிபிஎஸ் ஸ்கூலுக்கு போயிடுறான். என்னைய மாதிரி ஏழைகள் அரசு பள்ளியில படிக்கிறான். உண்டா இல்லையா? நம்ம எல்லா பேருமே ஏழை வீட்டு பிள்ளைகள். என்றாவது ஒரு நாள் சிபிஎஸ் ஸ்கூல்ல படிக்க முடியுமா? என்றாவது ஒரு நாள் பெரிய பெரிய கல்லூரிகளை, பெரிய பெரிய தனியார் பல்கலைக்கழகங்களையும் படிக்க முடியுமா? ஏன்? லாபகரமான ஆயிப்போச்சு, தொழிலாயிப்போச்சு. கல்வி என்பது வியாபாரம், மருத்துவம் என்பது வியாபாரம். இங்க உன்னையும் என்னையும் உசுரா பாக்கல, இதை ஒரு ஓட்டா பாக்குறான். உசுரோட இருந்தா நீ ஓட்டு போடு, ஒருவேளை உசுராடி செத்து போயிரு. இதுல யாரும் படிச்சு ஒருத்தர் பெரிய ஆளா வந்துடக்கூடாது, ஒரு IAS IPS உருவாயிடக்கூடாது. அப்ப அவனுக்கு கல்வி சரிசமமா தரமா இருக்கக்கூடாது. ஓட்ட கட்டணம், ஓட்ட பள்ளிக்கூடம், ஓட்ட வாத்தியாரு, ஓட்ட டீச்சரு, ஓட்ட டேபிள், ஓட்ட சேரு, இதுலதான் நம்ம உட்காந்து படிக்கிறோம். அவங்க பிள்ளைகளை எங்க படிக்கிறாங்க? ஏசுரூம்ல உட்காந்து சிபிஎஸ் ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல உட்காந்து படிக்கிறாங்க. வேலையே போய் வேலையே வர்றாங்க. இந்த ரோட்ல மனுஷன் பயணிக்க முடியுதா? இங்க இருக்கக்கூடிய சாலைகள் எந்த லட்சத்துல இருக்கு? இங்க இருக்கக்கூடிய சாக்கடைகள் எந்த லட்சத்துல இருக்கு? இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், இங்க இருக்கக்கூடிய குடிநீர், இங்க இருக்கக்கூடிய சாலை எதுவுமே சரியில்லை. காரணம், நாம தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான தவறுகளுக்கும் நாம அரசியல்வாதியும் தப்பு செய்யலாம், அரசு அதிகாரிகள் தப்பு செய்ய நினைக்கிறான். நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த நாட்டில் நாம முத படிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? அரசியல். இந்த உலக இயக்குவது 2 தான். ஒன்னு அரசியல், இன்னொன்னு அறிவியல். நான் உங்கள்ட்ட சொல்றேன், இந்த அரசியல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்மளுடைய தாயும் தகப்பனும் தாத்தரும் பாட்டனும் தப்பான நபர்களை தேர்ந்தெடுத்ததுனால உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒண்ணுமே இல்லாம போச்சு. நம்ம அப்பாவும் நம்ம அம்மாவும் நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்திருந்தா ஒவ்வொரு ஊருக்கும் நல்ல விளையாட்டு மைதானம் இருந்திருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு வீரன் உருவாயிருப்பான். ஒவ்வொரு ஊர்லயும் தரமான தாய்மொழி கல்வி இருந்திருக்கும். தரமான தாய்மொழி கல்வி இருந்திருந்தால் ஒவ்வொரு நபரும் படிச்சு பெரியாளா மாறி இருப்பான். இங்க கல்வி, மருத்துவம், விளையாட்டு இங்க சரிசமமா இல்ல. ஆகவே நம்ம தாயும் தகப்பனும் தாத்தனும் பாட்டனும் செஞ்ச தப்பு, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்தது. அந்த தவறை நாம திருத்தணும், மாத்தணும். நீங்க நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுற வெறுமன ஓட்டு காசு கொடுக்குறாங்க, ஓட்ட போடுற என்ன ஆனா நம்மளுக்கு நினைக்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமான காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள். இந்த அரசியல் கட்சி தலைவர்களை உருவாக்குவது நம்ம முன்னோர்கள். அவர்கள் தவறான தலைவர்களை உருவாக்கிட்டாங்க. அதை மாத்தணும், சரி செய்ய நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க, நம்ம அப்பாவோட அம்மாவோட சொத்துல நம்மளுக்கு பங்கு இருக்கா பங்கு இல்லையா? நம்ம தாத்தாவோட சொத்துல நம்மளுக்கு பங்கு இருக்கா பங்கு இல்லையா? தாத்தை சம்பாதிச்சு வச்ச சொத்துல நம்மளுக்கு பங்கு இருக்குன்னா தாத்தை செஞ்சு வச்ச பாவத்துல நம்மளுக்கு பங்கு இருக்கும். அப்பாவும் அம்மாவும் சம்பாதிச்சு வச்ச சொத்துல நம்மளுக்கு பங்கு இருக்கு, உரிமை இருக்கு. அப்படின்னா
அப்பாவும் அம்மாவும் செஞ்ச பாவத்திலேயே நம்மளுக்கு பங்கு இருக்கு. அப்ப அவர்கள் செஞ்ச பாவத்தை பூரா தீர்க்க நினைச்சீங்கன்னா அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு அல்லது ஜாதி கட்சி நினைச்சு என் கட்சிக்காரன் என் ஜாதிக்காரன், இந்த கட்சியில இந்த தேர்தலை போட்டியிடவே என் ஜாதிக்காரன், இந்த கட்சிக்காரன் என் ஜாதிக்காரன், ஒன்னு ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ அல்லது காசை வாங்கிட்டோ ஓட்டு போட்டு தரமில்லாத தகுதி இல்லாத தலைவர்களை நம்ம தாத்தன மாட்டோம் அப்பா அம்மா உருவாக்கிட்டாங்க. நீங்க விளையாடுற நேரத்தை கெடுக்க விரும்பல. நம்ம அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை தீர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. உங்க முன்னாடி நிக்கிற அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்க உங்க துண்டறிக்கையில இருக்கு. நீங்க பாருங்க அண்ணன் என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை வச்சிருக்கீங்க. 15 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்கோம். 15 வருஷமா தோத்துருக்க நம்பி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல படிச்ச படிப்பை விட்டுட்டு பார்த்த வேலையை விட்டுட்டு ரோடு ரோடா கத்துறோம். ஏன் கத்துறோம்? குழந்தைங்க பாலுக்கா அழகக்கூடாது. பால் கிடைக்காம குழந்தைங்க பச்சை குழந்தைங்க பால் கிடைக்காம அழுது ஏங்க கூடாது. படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பழைய பசங்களுக்கு கல்வி கிடைக்காமல் ஏங்கி அழகக்கூடாது. இளைஞர்கள் வேலை இல்லாம ஏங்கி அழகக்கூடாது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாம ஏங்கி அழகக்கூடாது. முதியவர்கள் மருந்து கிடைக்காம மருந்து மாத்திரை கிடைக்காம மருத்துவம் கிடைக்காம ஏங்கி அழகக்கூடாது. அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் சொல்லிட்டு தான் நாங்க படிச்ச படிப்பை விட்டு பார்த்த வேலையை விட்டு கத்திட்டு தெரியுறோம். நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைச்சீங்கன்னா உங்க அப்பா அம்மா சொல்லி ஓட்டு இருக்கவங்க நீங்க எங்களுக்கு நேரடியாக ஓட்டு போடுங்க. ஓட்டு இல்லாதவர்கள் உங்களுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்லி நாம் தமிழ் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. அண்ணே எங்க அப்பா அம்மா நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்கண்ணே, ஆனாலும் நாங்க ஓட்டு இங்க வர்றப்ப நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். அதை தாண்டி நாங்க வேற என்னன்னே உங்களுக்கு உதவி செய்யறேன் நீங்க நினைச்சீங்கன்னா யாரெல்லாம் இதுல பேஸ்புக்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ட்விட்டர்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் உங்க கையில இருக்கக்கூடிய துண்டறிக்கையை ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸா வைங்க, ரீல்ஸா போடுங்க. அந்த உதவியில அண்ணனுக்கு செய்யுங்க. அதோட சேர்த்து சீமான பேச்சுக்களை நிறைய கேளுங்க. அந்த பேச்சுக்களை பூராத்தையுமே அடுத்தடுத்த ஆட்களுக்கு கடத்துங்க. நிறைய ஸ்டேட்டஸா வைங்க. மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தின் முதல் அடி. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் செய்யக்கூடிய ஒரு ஆதரவு. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். நன்றி தம்பி. விளையாட்டுக்கு இருந்தீங்க. விளையாண்டுக்கு இருந்த பிள்ளைகளை தொந்தரவு பண்ணிட்டு மஞ்சள் சட்டக்காரர் நல்லா அழகா பவுலிங் போட்டாரு. அழகா ஓடியாந்து நம்ம ஜாகிர் கான் மாதிரி நல்லா அழகா பவுலிங் போட்டாரு. தம்பி அழகா கோழி மாதிரி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. அதை புறப்ப கருத்துட்டான். நல்லபடியா விளையாடுங்க, சந்தோஷமா விளையாடுங்க. இங்க ஒரு டீம் விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீங்க யோசிச்சு பாரு. எங்க இதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீம் விளையாண்டுருக்கு உண்டா இல்லையா? இன்னைக்கு அது கூட பொட்டாட்டு விளையா பார்க்கணும் போயிட்டான். உங்களுக்கு அப்புறம் அடுத்த செட்டு பக்கத்துல விளையாடுது நம்ம பேச ஆரம்பிச்சு ஓடியாங்க சின்ன பயில. இதே மாதிரி எத்தனை ஆண்டுக்கு இந்த வயக்காட்டுக்குள்ள விளையாடுவீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற சரியான யோசிப்பாரு. இதே வயக்காட்டுக்குள்ள ஒரு 5 ஏக்கரை வாங்கி பிளே கிரவுண்டு மரக்கண்டுகளை நட்டு வச்சா வெயில் நேரத்தில் மரக்கண்டு கடையில் உட்காந்து விளையாடலாம். கேரம் போர்டு செஸ் இந்த மாதிரி விளையாடலாம். வெயில் இல்லாத நேரம் முன்னாடி போய் வாலிபால் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம். ஏதோ நம்மளால விளையாடும் போது எங்கேயாவது ஒரு நேரம் ஒரு சரியான கோச் நம்ம ஊர்லயே ஒரு நல்லா விளையாண்டா ஒரு ஸ்டேட் பிளேயர் இருப்பாரு. அவர் ஒரு அரசு வேலைக்கு போயிடுவாரு. சும்மா உள்ளூர்ல வேலை வகையில மாலை நேரத்தில் நான் கோச்சிங் தரேன் கூப்பிட்டு கபடிக்கு ஒரு கோச்சிங் கொடுப்பாரு. அதன் மூலமா இன்னொரு ஒரு நேஷனல் பிளேயர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படித்தான் நம்பி ஒவ்வொருத்தருமே உருவாக முடியும். ஆகவே படிச்ச இளைஞர்கள் ஒரு தடவை, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவை எங்களை மாதிரி படிச்ச இளைஞர்களுக்கு வாக்கு கொடுங்க. அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். நாம் 15 ஆண்டுகளா தோத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஓட்டுக்கு காசு கொடுக்காது. நாங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் தோத்தாலும் இது மாதிரி ரோட கத்துவோமே தவிர காசு கொடுக்க மாட்டோம். எங்களை நீங்க நம்புனீங்கன்னா நாங்க பேசுற சரினா எங்களுடைய வீடியோக்களை எங்களுடைய போட்டோக்களை எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ்ல வைங்க. உங்க வீட்டுல சொல்லி எங்களுக்கு வாக்கு செலுத்த வைங்க. வாக்குப்பெட்டியில 3வது இடத்துல இருக்கு விவசாய சின்னம். நன்றி. என்னுடைய பேர் சிவசங்கர். அதுல எல்லாமே விளக்கம் இருக்கு. வாக்குப்பெட்டியிலே சிவசங்கர் பேரும் விவசாய சின்னமும் இருக்கும். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொந்தரவு பண்ணிக்கணும். எல்லாரும் நல்லா விளையாடுங்க. இதுல யாராவது ஒருத்தர் பெரிய ஆளா வரணும். நன்றி. கைதட்ட மச்ச தம்பி பவுலிங் போடுறது நன்றி. நல்லபடியா போடுங்க. நீங்க விளையாண்டுட்டே இருங்க. விளையாடுற பாத்துட்டே போறோம். நன்றி. நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா படிங்க. நல்லது நினைங்க. நல்லது நினைங்க. எது தவறான பழக்கங்கள் பீடி சிகரெட்டு தலாணி போட்டணும் அதெல்லாம் வைக்காதீங்க. கஞ்சா குடிக்காதீங்க. உடம்புக்கு நல்லது. உடலை பேணி பாதுகாங்க. எல்லா பேரும் எக்ஸசைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா தம்பி இங்க பாருங்க. இந்த நீங்களே நாச்சு எங்களுக்குள்ள ஒரு இடங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த இதுகள் இருக்குல்ல, பார் கம்பியெல்லாம் இருக்குல்ல, பார்னா சரக்கடிக்கிற பார் இல்ல, பார் கம்பிய அது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் வாங்கி போட்டு உடம்ப, அதாவது உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடம்ப பேணி பாதுகாத்தீங்கன்னா போதை பக்கம் போக மாட்டீங்க. போதை பொருட்களை தொடாதீங்க. அப்பா அம்மாவை நம்புங்க. வாத்தியார் டீச்சரை நம்புங்க. குருநாதர்களுக்கு மதிப்பு கொடுங்க. நல்லதே நினைங்க. நல்லதே நடக்கும். நல்ல பவுலிங் அடி போடு, 6 போடு. போயிருச்சா? நல்ல பவுலிங், நல்ல பேட்டிங். நன்றி. बहुत अच्छा है.